நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான ஒத்திவைப்பு பிரேரணை விவாதமானது வழக்கமான விவாதங்களை தாண்டி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை இலக்கு வைத்த திட்டமிட்ட அரசியல் தாக்குதலாக மாறியுள்ளது. எனினும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள பழிவாங்கும் அரசியலை அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் ஆகியோர் ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியுள்ளனர். நேற்றைய அமர்வில் உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஸ்ரீதரன் மீதான தாக்குதலின் ஆரம்ப புள்ளியை துல்லியமாக வெளிப்படுத்தினார். ගරු ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමාට දාසේ ජයසේකර මන්ත්‍රීතුමා එල්ල කරන ප්‍රහාරය ව්‍යවස්ථාදායක සභාව සම්බන්ධ කරගෙන பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொண்டுவர முயலும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கையொப்பமிட மறுத்துள்ளனர். சஜித் பிரேமதாச தரப்பின் ஒரு சிலரது சூழ்ச்சிகளுக்கு அகப்படாமல் தனது மனசாட்சிக்குட்பட்டு செயற்படும் ஸ்ரீதரன் போன்ற உறுப்பினருக்கு எதிராக எதிர்க்கட்சியினரே களமிறங்கியுள்ளனர். தியாசிரி ஜெயசேகரவின் பேச்சும் அதன் ஒரு அங்கமே என அமைச்சர் நேற்றைய சபையில் பகிரங்கமாக தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் தியாசிரி ஜெயசேகர் ஆகியோர் பூநகரி சூரிய சக்தி திட்டத்திற்கு ஸ்ரீதரனின் மகன் சாரங்கனின் வங்கிக் கணக்கில் 30 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டதாக குற்றம் சுமத்தினார். ඊළඟට මිලියන 30ක් ශ්‍රීධරන් සාරංගන්ට ඇවිල්ලා තිබෙනවා. පුනකරි වැවේ අක්කර 1200ක් සූර්ය විදුලි බල ව්‍යාපෘතියට පවරා දීමේ ව්‍යාපෘතියේ මිලියන 40ක් ඔහුගේ සිද්ධාර්ථ මහත්තයාගේ බැංක් අකவுண்ட் එකට ඇවිල්ලා තියෙනවා. நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா காண்பித்த ஆவணமானது ஒரு தனியார் நிறுவனம் மற்றொரு நிறுவனத்துடன் செய்து கொண்ட வேலை ஒப்பந்தம் மட்டுமே தவிர அது பணப்பரிமாற்றத்திற்கான ரசீதோ அல்லது ஆதாரமோ அல்ல. தன் மீதான குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளாமல் இதே கருத்தை பொதுவெளியில் கூறுமாறு சாரங்கன் ஸ்ரீதரன் அர்ச்சுனாவுக்கு சவால் விடுத்திருந்தார். அர்ச்சுனாவிடம் ஆதாரம் இருந்தால் அதனை சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கட்டும். நான் சட்ட ரீதியாக தரப்பு நியாயத்தை நிரூபிக்க தயார் என சாரங்கன் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீதரன் அரசாங்கத்தின் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதாக தியாசிரி ஜெயசேகர நேற்று முன்வைத்த குற்றச்சாட்டு ஒரு அரசியல் முரண்பாடாகவே பார்க்கப்படுகிறது. அரசியலமைப்பு சபையில் ஸ்ரீதரன் எடுக்கும் முடிவுகள் நாட்டின் சுயாதீனத்தன்மையை பாதுகாப்பதற்காகவே அன்றி அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக அல்ல என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். எதிர்க்கட்சி தலைமையின் அழுத்தங்களுக்கு பணியாமல் சுயேட்சையாக செயல்படும் ஸ்ரீதரனை முடக்கவே இத்தகைய ஊழல் புகார்கள் சோடிக்கப்படுவதாக அரசியல் அவதானிகள் கருதுகின்றனர்.